வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. தமிழகத்தில் வரும் ஜூலை 30ஆம் தேதி வரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். ஜூலை 31ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வெயில் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வெயில் முழுமையாக குறைந்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை 26ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி சென்னை வரை உள்ள இடங்களில் ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் நேற்று அங்கே மழை தொடர்ந்தாலும் இன்றும் அங்கே பரவலான மழைப்பொழிவு தொடர வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். வரும் நாட்கள் தொடர்ந்து வெப்பச்சலன படிப்படியாக அதிகரிக்கும். அதே வழியில் ஆகஸ்ட் முதல் வாரத்திலும் நல்ல கூடுதலான இடங்களில் வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இன்று முதல் சாரல் மழை தொடங்குகிறது. நேற்று ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் இன்று முதல் சாரல் மழை பரவலான மழைப்பொழிவாக தொடரும். சீராக தொடரும் மழை ஜூலை 30ஆம் தேதிக்கு பிறகு மேலும் தீவிரமடையும். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பரவலாக மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கெல்லாம் கனமழையாக தொடரும். கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று விரைவாகவே மாலை நேரங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம். இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மழைப்பொழிவு மேற்கு பகுதி கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் நேற்றைய மழை எதிர்பார்த்தோம், ஆனால் இன்று மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பெரும்பாலும் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகாசி மாவட்டத்தை பொறுத்தவரை சிவகாசி மாவட்டத்தில் நேற்றே மல்லிங்கிற இடத்தில் 3-4 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இன்றும் கிழக்கு பகுதி சற்று கூடுதலான இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சிவகாசி விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதே வழியில் வெயிலும் பகல் நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வழியில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் என்ற மாவட்டங்களுக்கும் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் லேசான மழை பொழிவாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி வரை லேசான சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்பு உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் நேற்று கொடைக்கானலில் அதிகம் 4 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இன்றும் தென்மேற்கு மழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி வெப்பச்சலனை தொடர வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சோழனூர் என்ற இடத்தில் தினமும் மழையாக இருக்கிறது. இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சீரான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்று பொள்ளாச்சி வரை சாரல் தூறல் எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு மேற்கு பகுதி இந்த மதுக்கரை இந்த இடங்களும் லேசான சாரல் தூறல் ஏற்றி பிடிக்கலாம். ஆனால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் வெப்பச்சலனம் என்பது பெரும்பாலும் ஒரு இடங்களில் இன்று வடக்கு பகுதி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புஞ்சை, புளியம்பட்டி, அன்னூர் சுற்று வட்டாரங்களில் ஏதாவது ஒரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவே திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதி ஓர் இடங்களில் மழை கிடைக்கலாம். பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஈரோடு மாவட்டத்திலும் ஓர் இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களில் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கலாம். ஆனால் இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திருச்சி தெற்கு பகுதி, மேலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வேதாரண்யம், முத்துப்பேட்டை கூட இன்று மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரு காற்று இணைப்பு இன்று டெல்டா மாவட்டங்களில் ஏற்படும் என்பதால் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம்
திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர், காரைக்கால் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை ஜூலை 27ஆம் தேதி சற்று தென்மேற்கு புறம் சீராக தொடர வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலனம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். ஜூலை 28, 29 தேதிகளும் தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்திருந்தாலுமே மாலை நெருங்கிய வெப்பச்சலன மழை அங்கே தொடர வாய்ப்புள்ளது. தென்மேற்கு புறங்களும் சீராக தொடர வாய்ப்புள்ளது. ஆனால் ஜூலை 30ஆம் தேதி கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை எட்டும் அளவுக்கு இப்போது லேசான தூறல் எட்டினாலும் வருகிற நாட்களில் சாரல் மழை எட்டும் அளவுக்கு ஜூலை 30ஆம் தேதி தீவிரமடையும். ஜூலை 31ஆம் தேதி கேரளாவில் கனமழையாக தோன்றும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை, ஓரிடங்கள் கனமழை, சாரல் மழை. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மண்டலக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். கனவாய்ப்பதற்கும் சாரல் மழை எப்போது வேணுமாலும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 31ஆம் தேதி. ஆகஸ்ட் 1ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலாக கனமழை, மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளாவுக்கெல்லாம். அப்போது தென்மேற்கு புறமழை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து எப்போது வேணாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனவாய்ப்பதற்கு மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்களுக்கு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் முதல் வாரத்தில். அதே வெளியில் வருகிற நாட்களில் ஜூலை 29ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். ஆடி காற்று என்பது நீங்கள் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் காற்றின் வேகம் வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. இப்போதும் மாலை நேரங்களில் மட்டுமே லேசான காற்று கணவாய் பகுதியில் இருக்கிறது. அதே வெளியில் நிலப்பரப்பிலும் லேசான காற்று மாலை நேரங்களில் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ஆடி காற்று துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வலுவான காற்றாக கிழக்கு நோக்கி பயணிக்கும். அதே வெளியில் வங்கக்கடலிலும் அடுத்தடுத்த நிகழ்வு நீடிக்கும். அதே வெளியில் பசிபிக் பெருங்கடல் மேற்கு பகுதியில் ஒரு தீவிர புயல் நிலை, சூப்பர் புயல் நிலை ஒன்றிருக்கும் என்பதால் காற்று வலுவாக மேற்கு நோக்கி பயணிக்கும், கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் வருகிற நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும். அதே வெளியில் கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடல், அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்கும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் என்பது இப்போது அதிகரித்திருந்தாலும் வருகிற நாட்களில் வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்பது. ஜூலை 30ஆம் தேதி முதல் வெயில் படிப்படியாக குறையும். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் முழுமையாக வெயில் குறைந்துவிடும். வெப்பச்சலனம் என்பது இன்று ஜூலை 26ஆம் தேதி முதல் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். ஜூலை 26 விட 27, 28 என்று படிப்படியாக அதிகரிக்கும். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழகத்தில் வெப்பச்சலனமை சற்று கடலோர மாவட்டங்களுக்கும் அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென்மேற்கு பருவமழை இன்று முதல் சீராக தொடர்ந்தாலும் ஜூலை 30ஆம் தேதி முதல் மேலும் அதிகரிக்கும். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக அதிகரிக்கும். ஆனால் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் காற்று பலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.